நான் வந்து 2 டேஸ் முன்னாடி வந்து என்ரோல்மெண்ட்க்கான வந்து அப்டேட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ரோல்மெண்ட் பண்ணோம் எல்லாமே. ஸோ எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணலான்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலான்னு ஐடியாவில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி உங்களுக்கு என்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அவங்க அனுப்பிச்ச பிடிஎஃப்லேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த பிடிஎஃப் கூடவே ஒரு லிங்க்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டை வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்டே போடுங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இஃப் சப்போஸ் ஏப்ரல் 3rd 2002 இருந்துச்சுன்னா 03042002 போய்ட்டு லாகின் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆகிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் அப்படின்னு கீழே வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட்லேருந்து பர்சனல் டீட்டெயில் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும். அண்ட் ஸ்டார் போட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேண்டேட்டரி. ஸோ நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நேம் ஃபில் பண்ணிவிட்டு ஆஸ் பர் த சர்டிஃபிகேட் உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுருங்க. அண்ட் ஜெண்டர், அப்புறமா வந்து மொபைல் நம்பர் ஐடி கார்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் எமர்ஜென்சி மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருக்குள்ள உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு எமர்ஜென்சியில் வந்து வேறு யாராவது கொடுங்க. பிகாஸ் இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. ஓகே. அண்ட் பர்சனல் இமெயில் ஐடி நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட இமெயில் ஐடி அண்ட் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சைடில் இதெல்லாம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டில் வந்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷ்னாலிட்டி ஃபில் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜன் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, ஜெயினா அது ஃபில் பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிட்டி பிசியா, எஸ்சியா, ஓசியா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் அதில் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அண்ட் காஸ்ட் வந்து நீங்கள் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபில் பண்ணலாம் பண்ணலைனாலும் ஓகே. மதர் டங், பிளட் குரூப்பு அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடெண்ட்டாக இல்லை ஹாஸ்டலாக அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் COVID-19 2 டோஸும் போட்டிங்கன்னா 2ன்னு கொடுங்க, 1ன்னா 1 கொடுங்க. அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க சில விஷயம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஹைட்டு, வெயிட்டு, கலர் ஆஃப் ஐஸ். ஸோ உங்களோட ஐஸ் என்ன கலர் அது சொல்லுங்கள். அண்ட் ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2 கேட்குறாங்க. அண்ட் மெடிக்கல் இஷ்யூ ஏதாச்சும் இருக்குன்னா கேட்குறாங்க. அண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் நிறையா. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஃபாதர் டீட்டெயில் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் டீட்டெயில்ஸ் சர்நேம், நேம், சல்யூட்டேஷன், ஆக்குபேஷன், நம்பர், அதே மாதிரி மதருக்கு, கார்டியனுக்கு ஃபில் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு ஸ்லைட் முடிச்ச அப்பவும் சேவ் கொடுத்துட்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ப்ராக்ரெஸ் வந்து சேவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே எப்படியும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. பின்கோட் முதல் கொண்டு எல்லாமே ஆட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 10th டீட்டெயில்ஸ் பற்றி கேட்குறாங்க. உங்களோட போர்டு என்ன போர்டு அண்ட் மார்க்ஸ், பர்சன்டேஜ் அதெல்லாம். அண்ட் 12th ரிசல்ட் கேட்குறாங்க. ஸோ 12th ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே கேட்குறாங்க. லைக் ஒரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்டெயின். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எல்லா ஃபீல்டுமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணால் நெக்ஸ்ட்டே போகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் 12th HSC ரிசல்ட்ஸ் அது இருக்குல்ல ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட் ப்ரொசீஜருக்கு வந்திருக்கோம் நம்ம. இது வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற செக்ஷன். ஸோ நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வெளி ஸ்டேட்லேருந்து வந்தால் தேவைப்படும். அண்ட் 12th பாஸ் சர்டிஃபிகேட் வந்து CBSE, ICSE, ஆந்திர பிரதேஷ் போர்டு, தெலுங்கானா போர்டு, அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் வந்து 12th பாஸ் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி. CBSEக்கும் மேண்டேட்ரி. அண்ட் 12th டிப்ளமா ஆர் மார்க் ஸ்டேட்மெண்ட் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹால் டிக்கெட் அதுவும் நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது செப்பரேட்டாக படித்து பாருங்கள். இங்கே பாருங்கள். த ஃபோட்டோகிராஃப் வில் பி பிரிண்டட் ஆன் த ஐடி கார்டு அண்ட் ஆல்சோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். கிளியர் கட்டாக நல்லா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டில் பலன்னு தெரியணுன்னா நல்லா எடுத்து அப்லோட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 பை 1 பொறுமையாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெடியாகி ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் வந்து மற்றதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வியூ ரிமூவ் வரும். ஸோ நீங்கள் வந்து வியூ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ தப்பாக இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ எல்லாமே எல்லாம் அப்லோட் பண்ணக்கப்புறமா சப்மிட் என்ரோல்மெண்ட்டு கீழே வரும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பெருசு பெருசாக எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுவும் படிக்கணுன்னா படிக்கலாம். அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட ப்ரோக்ராம், டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் மேலேருந்து கூட ஃபர்ஸ்ட்லேருந்து கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டிக்ளரேஷன் வந்து டிக் போட்டுருங்க. ஐ அக்செப்ட் அப்படின்னு 2 இடத்துலையும் டிக் போட்டுட்டு சப்மிட் என்ரோல்மெண்ட் கடைசியாக இருக்கும் டப்பா கீழே. ஸோ நீங்கள் வந்து அந்த சப்மிட் என்ரோல்மெண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நோட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ விஷ் டு சப்மிட் என்ரோல்மெண்ட் ? ஒன்ஸ் சப்மிட்டட் யூ கேனாட் மாடிஃபை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் மாடிஃபை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எஸ் ஓகே அப்படி கொடுத்துட்டிங்கன்னா தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் வந்து என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ரோல்மெண்ட் எப்படி பண்ணணும், ஏதாச்சும் ஃபீல்டில் வந்து போக மாட்டேங்குதுன்னா நீங்கள் என்கிட்ட டவுட் கேளுங்க. இந்த ஸ்டெப்ஸ் நான் வந்து கிளியராக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆன் த கோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ரோல்மெண்ட் வந்து இப்படி பண்ணணும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன். அவங்க அமிச்ச மெயிலில் வந்து வெறும் மார்க் ஷீட் அதுக்கப்புறமா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சுது ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஜேபேக் ஃபார்மேட்டில் வைங்க, பிடிஎஃப்பை விட ஜேபேக்கில் வைங்க. அண்ட் சைஸ் வந்து சம்வாட் எல்லாமே லெஸ்ஸர் தேன் 200 KB. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன், பிகாஸ் நான் கஷ்டப்பட்டேன். ஸோ நான் வந்து 1 MB லெஸ் தேனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே ஒரு 640 அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஜேபேக்கில் இருக்கணும், அதுவும் பிடிஎஃப்பில் வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். And that's it for today, guys. Hope this video is useful for you. And last but not the least, thanks for watching and bye. So எல்லாரும் இன்னும் 1 week தான் இருக்குது காலேஜில். So we'll meet in college, okay? Bye.